ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது டெராரியா. வாங்க நம்ம இப்போ சிங்கிள் பிளேயரில் போகலாம். நாங்கள் ஆல்ரெடி வந்து குமார்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணோம். குமாரி இல்லை குமார் தான் நல்லா இருக்கு. அதுக்கடுத்து ஒரு வேர்ல்டு இதில் க்ரியேட் பண்ணோம். அதையும் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அதாவது இந்த மாதிரி தான் நாங்கள் போய் க்ரியேட் பண்ணோம். ஆனால் நாங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுனால இப்போ நாங்கள் வந்து விளையாட போகிறோம். காய்ஸ், இப்போ நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். இதான் நம்ம ஜர்னியில் எப்பவுமே பிகினிங்க்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு ரெக்கை, ஒரு பெட்டு வேறு கொடுத்துருவாங்க. இந்த பெட்டு வந்து நம்மளை சுற்றி யாராவது வந்து அது வந்து அடிக்கும். நெக்ஸ்ட்டு கிராப்லிங்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா நம்ம எக்யூப்மெண்ட் கொடுத்தா இங்கே வந்து அப்படி இப்படி விட்டு விட்டு விளையாடலாம். வாவ், நல்லா இருக்கு. இந்த கேமை வந்து நான் ஆல்ரெடி விளையாடிருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு இப்போ தான் சொல்லித்தரேன். அதனால் அவன் இப்போ தான் விளையாடுறான். நான் விளையாடல, நீ தான் இன்னும் விளையாடு. ஓகே, ஒரு சொல்லித்தரோன்ட்டு. யார் இவன் அடி? அவன் வந்து நம்மளை கைடு பண்ணுறவன். அவன்கிட்ட தான் நிறைய கற்றுக்கணும். ஏதாச்சும் ஒரு ஜாம்பி அவனை அடிச்சுன்னா என்ன ஆகும்? பாரு சில்வர். இப்போ பாரு, இவன்கிட்ட போயிட்டு கிராஃப்டிங்கில் ஹெல்ப் கேட்கலாம். இந்த மஷ்ரூம் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் ஐட்டம்ஸ் பாரு. இந்த மாதிரி போர்ஷன்ஸ் பண்ண முடியும், அதெல்லாம் காட்டுவான். இந்த மேஜிக் வச்சு டெலிஃபோனா செல்ஃபோன். சாரி ப்ரோ, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் நம்ம கிட்ட ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இந்த கேமில் முதல்ல ப்ரைமரியான விஷயமே உட்கட்டிங் தான். ஏன்னா ஆனால் நார்மல் மோடில் ரெக்கெல்லாம் தர மாட்டாங்க. அப்படி பெட்டி எப்படி எடுக்கணும்? பெட் அது வந்து நம்ம எங்கேயா செஸ்ட்டில் கடிக்கிறது தான். இந்த மாதிரி கேமில் நிறைய பெட் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கேமில் பேசிக் உட்கட்டிங் தான். ஃபுல்லாக உட்டு இருக்கிற காட்டை அழிப்போம். அப்புறம் கைஸ், ஜேர்னி மோடில் வந்து நம்மளுக்கு இந்த இது 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 எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இதே நம்ம நார்மல் மோட் போனோன்னா போய் சாக வேண்டியதுதான். அவ்வளோதான். ஐயோ, பிகேக்ஸ் யாரோ ஒருத்தன் வரான் அங்கே பாரு. முயல் குட்டிடா. ஒன்றும் பண்ணாது, சும்மா வந்து உரசிட்டு போவோம். இது அதை பெட்டாகும், அதெல்லாம் ஆக்க முடியும். சாப்பிடலாமா? ஆனால் அதுக்கு குக்கிங் பாட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கேட்கும். ஏன் அதை எடுத்துக்கூடா? கொண்டேன். சாப்பாடு எடுத்துக்கோ, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. வருதான் அப்புறம் ஸ்லைம். இவனுங்க தான் நம்மளை அடிப்பானுங்க. நிறையவே இல்லையாடா எங்களுக்கு, சும்மாவே நம்மளே சைலண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த கேமில் பேசிக் நாங்கள் இப்போ உட்டெல்லாம் கட் பண்ணிட்டு காட்டுறோம் கைஸ். இப்போ நம்ம வந்து உட்லாம் பட்டோம். கொஞ்சம் ஒரு 300 கிட்ட வச்சுருந்தோம். இப்போ 700 கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த உட்டை வச்சு பேசிக்காக இந்த கேமில் ஆரம்பித்தோடனே வீடு தான் கட்டுறோம். ஏன்னா இப்போயே பாருங்கள், சன் மேலே இருக்கும் பாருங்கள். சன் அது வந்து இங்கே கீழே இந்த சைடாக போயிடுச்சுன்னா நைட் ஆயிரும். நைட்டு ஜாம்பிஸ்லாம் இந்த கேமில் வர ஆரம்பிச்சிடும். அதாவது கிட்டத்தட்ட மைன்கிராஃப்ட் மாதிரி. அப்புறம் இந்த கேமில் நம்மளுக்கு வந்து ஃபால் டேமேஜ் இருக்காது, ரக்கை இருக்கும்போது. இதே நம்ம நார்மல் மோடில் போனோன்னா நம்மளுக்கு ரக்கை இருக்காது, ஃபால் டேமேஜ் இருக்கும் பயங்கரமாக இந்த கேமில். இப்போ நம்ம வந்து வீடை கட்டுவோம். காடை அழிப்போம், வீடை கட்டுவோம். இந்த கேமில் பேசிக் என்னது 6x8. அதாவது இந்த சைடு வந்து 6, இந்த சைடெலாம். அப்புறம் மேல் சைடு வந்து 8. அப்புறம் இங்கே 2 போட்டால் அது ஒரு பேசிக் வீடு, அவ்வளோதான். அப்புறம் இந்த கேமில் கிராஃப்டிங் டேபிள், ஒர்க் பெஞ்சுன்னு இருக்கும். அதான் இந்த கேமில் கிராஃப்டிங் டேபிள். போயிட்டு ஒரு டேபிள் இல்லை 2 டேபிள் செஞ்சுருப்போம், இல்லை 3 டேபிள் செஞ்சுருப்போம். ஏன்னா நம்ம 3 வீடு கட்டப்போகிறோம். 3 சேர், 3 டோர் செஞ்சுட்டு அப்புறம் வேறு என்ன செய்யணும் தெரிலையா. கொஞ்சம் உட்டன் பிளாட்ஃபார்ம் செஞ்சுக்கோங்க. அதை வச்சு சில வேலைகள் இருக்குது. அப்புறம் இந்த கேமில் டோர் ரொம்ப முக்கியம். டோர் செஞ்சுக்கோங்க. அப்புறம் கேம்ப் ஃபயர் வந்து உங்கள் ஹெல்த்தை ரீஜென் பண்ணணும். இப்போ வந்து இங்கே இப்படி ஒரு டோர் போடுங்க, இப்படி ஒரு டோர். மூளையில் அழுகிறதுக்கு ஒரு உடன் டேபிள் அப்படியே வரோமா? அங்கே வராது. அப்படியே எதுக்கிட்ட பிளான் போகிற போயிட்டியா? அது போட்டால் தான் வீடு கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் ஆளுங்க வருவாங்க புதுசாக. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் நிறைய NPCs இருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, இல்லை அவங்க சிலது விற்பாங்க கைஸ். அப்புறம் நம்ம டெக்கரேஷனுக்கு இதை வச்சு அதை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, டெக்கரேஷன்னா இந்த மாதிரி எடுத்து இலைகள், செடி கொடிகள்
இதெல்லாம் வந்து மரத்தை வெட்டினா கிடைக்கிறது கைஸ். இந்த லீஃப் வாண்டுன்னு இருக்கும், இதெல்லாம் மரத்தை வெட்டினா கிடைக்கும். இது வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தான் நாங்கள் இதை ரெக்கார்டே பண்ணோம். இது ஐ திங்க்ஸோ நாளைக்கு இல்லை இன்றைக்கிக்குள்ளே நாங்கள் ட்ரை பண்ணி எடிட் பண்ணி வீடியோ போட்டுருவோம் கைஸ். ஈவினிங்குள்ளே வந்துடும். அதை ட்ரை பண்ணுறோம். ஈவினிங் தான் ரெக்கார்டே பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அதே டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. நாங்கள் பாட்டாக போகிறோம் கைஸ். அது வேறு எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால தான் சரியாக வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் கொஞ்சம் பெரிய கேம், பாட்டாக தான் போட்டோம். இது மட்டும் கேட்டுறாதீங்க, அதுக்கு முன்னாடிலாம் என்னடா பண்ணேன்னு. அதுக்கு முன்னாடி என் வீட்டில் உட்காந்து தின்னுட்டு இருந்தேன் கைஸ். அதான் கைஸ் சொன்னேன். ஆமாங்க. ஐயோ அங்கே ஒருத்தர் சாப்பிட்றான்டா. யார் இவன் வைக்க மாட்டான். அப்புறம் இந்த மாதிரி சரி கைஸ், நாங்கள் இப்போ வீடை கட்டிட்டு காட்டுறோம் கைஸ். இப்போ நம்ம வந்து அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் கைஸ். இதான் வீடு. நைட் ஆனால் இந்த கேமில் ஜாம்பிஸ் வருவாங்க. அப்புறம் இந்த கேமில் மேஜிக் மிரர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மிரர் என்ன பண்ணுவோம்னா நம்ம எங்கே ஸ்பான் ஆனமோ அங்கே டெலிபோர்ட் பண்ணுவோம். பாருங்க, நான் எங்கேயோ தூரமாக போயிடுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கைஸ் இந்த மிரர் யூஸ் பண்ணணும். ஃபுல் டைம் யூஸா? ஆமாம். ஐ மீன் எல்லாரும் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் கைஸ், இந்த கேமில் டிஃப்ரெண்ட் பயாம்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் மான்ஸ்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு மான்ஸ்டர் தான் இந்த ஃபேஸ் மான்ஸ்டர். தெரில, அது அடிக்கும், டேமேஜ் அதிகமாக போகும். இந்த பாரு, இதில் 5 போதும், அதில் 10 போகும், அவ்வளோதான். இதான் கைஸ் அந்த கிரிம்சன் பயம். இதில் காலையில் காட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுது கைஸ். நாங்கள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் காட்டுறோம் கைஸ். காலையில் ஆயிடுச்சு கைஸ். இந்த இடத்த பார்க்க கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலையில் ஆனால் காட்டலாம். வா, இங்கே செஸ்ட்டு கைஸ். இந்த மாதிரி இந்த கேமில் செஸ்ட் லூட்டிங் அதிகமாக பண்ணால் தான் நம்மளுக்கு நிறைய லூட் கிடைக்கும். பாருங்கள், செஸ்ட்டுக்குள்ளே வா ஏதோ இருக்குது கைஸ். எடுத்துப்போம், லூட் ஆள் கொடுப்போம். எப்படி அது கொடுக்க மறந்துச்சு. இதை எடுத்துகிட்டு இதை எக்யூப் பண்ணிக்கணும் கைஸ். அதை எக்யூப் பண்ணால் நம்மளுக்கு சில இதுவும் கிடைக்கும். அதான் இந்த எக்யூப் பண்ணால் நம்ம இந்த மாதிரி செவத்தில் ஒட்டி பறக்கலாம். அது வித்தியாசமாக கை இருங்க கைஸ், காட்டுறேன். ஐயோ, அடிக்கிறானுங்க. கைஸ் சைடில் சில ஸ்டாப் பண்ணி பைத்தியம் அந்த மாதிரி கேட்டிருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து நாங்கள் அந்த இடத்துல அசிங்கமாக அடி வாங்கி அந்த மேஜிக் மிரரை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். எவனோ ஒரு பைத்தியக்கார கத்துனா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண சொல்லி. அது நீ தானே? நான் என்ன பண்ணேன், சைலண்டாக தானே உட்காந்துருக்கேன் கைஸ். இப்படி தான் கைஸ் இங்கே இருக்க வுட்டாக கட் பண்ணால் வித்தியாசமான பொருள்லாம் கிடைக்கும். ஆனால் அதை வுட்டை கட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். இருங்க கைஸ், நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்ணு மாதிரி இருக்குது பாரு. அதுதான் இந்த பயமில், அதாவது நம்ம நார்மல் பயம் போனால் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் நோட் பண்ணால் தெரியும். இந்த பயமில் வந்து கண்ணெல்லாம் இருக்கும். கொடூரமாக காட்டுறதுக்காக என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்க. வா, இதுதான் கைஸ் கிரிம்சனோட மெயின் இடமா எப்போவுமே இருக்கும். அதாவது நிறைய இடத்துல ஸ்பான் பண்ணாலும் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ரெட்டாக வந்துச்சுன்னா அந்த இடத்துக்குள்ளே ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். அதனால் அங்கே போய் நம்ம சாவலாம். நம்மளுக்கு ஃபால் டேமேஜ் இல்லாதனால நம்ம ஜாலியாக குதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபால் டேமேஜ் இருந்தால் டெங்குவார் டேரக்ட் தரும். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த கேமில் ட்ராப்ஸ் கைஸ். இந்த ட்ராப்லாம் நம்ம கிளியர் பண்ணிடணும் கைஸ். ஏன்னா தான் பட்டன் அழுத்தும் போது திடீர்னு அது ஆக்டிவேட் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்க பிளாக் நம்மளால் மைண்ட் பண்ண முடியாது கைஸ், ஒரு சில லெவலில் தாண்டுற வரைக்கும். நம்ம கீழே போகலாம். இந்த ட்ராப் வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். இந்த மண்டை மாதிரி எது எலும்பு கூடு மண்டை தண்ணி அம்மாடி. சாரி கைஸ். நாங்கள் சைடில் இன்னொரு பூனை கத்திருக்கோம், அதை கற்றுக்க. ஓ பாருங்க கைஸ், இதான் ட்ராப். நான் அதுக்கிட்ட அங்கே ஒரு பட்டன் அழுத்திட்டு தெரியாமல், அதனால் அந்த டாட் ட்ராப் ஒர்க் ஆகிடுச்சு. ஓ, வாட்ச் யுவர் ஸ்டெப். ஒரு டைட்டில் கொடுத்துருக்கானுங்க, ஏன்னா நம்ம செத்ததுக்காக, அதாவது இதுக்கிட்ட செத்ததுக்காக, ட்ராப் கிட்ட. கைஸ் நம்ம பொருள் எல்லாம் பிடிச்சா? ஆமாம், போகாது இந்த கேமில், பொருள் போகாது. எப்போவுமே ஆல்வேஸ் கீப் இன்வெர்டரி. அப்புறம் என்ன போகும்? காசு போகும். அந்த காசை வச்சா நிறைய பொருள் பண்ணோம். அந்த காசு தான் அவங்க எடுத்துப்பானுங்க. சரி, இப்போ அதை எடுக்க தானே போகிறோம்? இல்லை, சும்மா சுற்றி பார்க்க போகிறோம். அந்த காசு எடுறாங்க. அந்த இடத்த விட்டு நம்ம வேறு எங்கேயா சுற்றி பார்க்கலாம் கைஸ். ஒரு நிமிஷம் கைஸ். அப்புறம் இந்த வீடியோ வந்து நாங்கள் இப்போதைக்கு அவ்வளோலாம் நாங்கள் இதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோ சும்மா இப்போதைக்கு ஒரு பேசிக்காக தான் போகுது. நாங்கள் அப்புறமா கொஞ்சம் இது பண்ணிட்டு, அதாவது
இந்த கேம் பற்றி கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வரும். ஆனால் இந்த கேம் இப்போதைக்கு சும்மா எல்லாத்தையும் இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது தான் இந்த பார்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் டீட்டெயில்டாக சொல்லுவோம். இன்றைக்கி 2 வீடியோ வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா நாளைக்கு 2 வீடியோ வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்றைக்கு நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்னா எடிட்டிங் நாங்கள் பண்ணுற எடிட்டிங் கோலாக தான் போட்டுடலாம் கைஸ். ஆனால் நாளைக்கு போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மண்டே எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும். படிக்கலைன்னா எங்கள் அப்பா சைடு எழுதி அடிப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, நான் படிச்சிடுவேன். அது வேற என் எழுத்த பாருங்க கைஸ், லைஃபு அது வேற சைடில். அது வேற எங்கள் மேம் வந்து ஃபுல் மார்க் எடுக்க சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி இப்போ போர்ஷன்ஸ்லாம் அங்கே கிடச்சிருக்கோம் பாருங்கள். இந்த ரெட் போர்ஷன் இது நான் குடிச்சேன்னா எனக்கு 20 எழுத்து 35. இப்போ என் எழுத்து அங்கே 5 இருக்கா பாருங்கள். 20ன்ட்டேன். பறந்து இவங்கிட்ட தப்பிச்சிடலாம். தேவையில்லாமல் இவங்களை அடித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண வந்து அதை மட்டும் பண்ணுவோம். வா இது பாருங்க கைஸ். இப்போ வந்து பயம் நார்மலாகவும் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இப்போ அந்த இடத்த விட்டு வரோம்ல, இப்போ பயம் நார்மலாகிடும் பாருங்கள். இப்போ பாரு, இல்லை ஒன்று எலும்பு கூட தான் இருக்குது. அப்புறம் இந்த கிரிம்சன் கைஸ், இப்போ நம்ம இந்த ரெட் கலர்லேருந்து வந்தோமே அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அது வந்து பரவ ஆரம்பிக்கும். நம்ம இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம இடத்துலேயே இந்த மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆகும். இங்கே அடிக்கவே கஷ்டம் இருக்குது. நம்ம இடத்துக்கு வந்ததுன்னா இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது. அது தாண்டியும் வருமா? அது தானே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஒவ்வொரு நாளைக்கும் 3 பிளாக்காக. பனி இடத்துக்குள்ளே போய் பார்ப்போம் கைஸ், ஏதாவது கிடைக்கும். பனி இடம் எப்போவுமே லக்கி கைஸ். அது உள்ளே போக வெறுப்பாக இருந்தாலும் உங்களுக்கு விளாடும் போது அது தெரியும் கைஸ். உள்ளே போக ரொம்ப வெறுப்பாக இருக்கும் கைஸ். ஐயோ டார்க் ட்ராப் எடுத்தோடனேவா ட்ராப் வச்சா சாப்பிடிச்சிருவானுங்க போல். லைஃப் கிறிஸ்டல் கைஸ். இந்த கேமில் வந்து இந்த மாதிரி லைஃப் கிறிஸ்டல்ஸ் அங்கங்கே இருக்கும். நான் வந்து தோண்டி எடுத்துடலாம். இது வந்து எடுத்தோன்னா லைஃப் கிறிஸ்டல். இப்போ பாருங்கள் என் எழுத்து 100 இருக்குது. இதை குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் என் எழுத்து 100. பர்மனெண்ட்டாக நம்ம லைஃப்பை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும் கைஸ். பர்மனெண்ட்லி, அதாவது நம்மளுக்கு சும்மா இல்லை, பர்மனெண்ட்டாகவே இன்க்ரீஸ் பண்ணுறோம். பாருங்க கைஸ், இங்கே ஒரு டாட் ட்ராப் வச்சுருக்கானுங்க. ட்ராப் வச்சு சாவடிப்பானுங்க கைஸ் இந்த கேமில். அதான் கைஸ் ஒரு கொடுமையான விஷயம் இந்த கேம். பாருங்க கைஸ், இந்த மாதிரி எனிமீஸ்லாம் வருவாங்க. இவங்ககிட்ட நம்மளால் இப்போதைக்கு போராட முடியுது, அப்புறமா போராடலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும். பாருங்க கைஸ், என்னை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. நம்ம போயிடலாம் வீட்டுக்கு. நம்ம கலெக்ட் பண்ணதெல்லாம் இதுவாயிடும். போ வேணாம், நம்ம கொஞ்சம் சண்டை போட்டே போகலாம். வீரண்டா அவ்வளோதான். ஒன்று கொண்டாச்சு. பறவையை மட்டும் கொள்றான். அப்படி கொண்டாச்சுடா. எழுத்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பரவாயில்ல, பறவையை கொண்டாச்சு. சரி பேட். பாருங்க கைஸ், இங்கே ஒரு டாட் ட்ராப் வச்சுருக்கானுங்க. எல்லா இடத்துலையும் வச்சுருக்கானுங்க கைஸ். நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வீட்டில் பேஸில் செட் பண்ணிடலாம் இதை. அப்புறம் ஏதாவது வந்தால் கூட அது பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. லைட்டு வயிறா ஒன்றுமே தரல. என்ன நடண்டா இது கைஸ்? இந்த கேமில் இந்த மாதிரி ஓர்ஸ் கூட அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் மைண்ட் பண்ணோம் கைஸ். ஐயோ என்னோட நிற்க கூட மாட்டேறான் பிளாக் மேலே. இந்த கைஸ் இங்கேருந்து போயிடலாம் கைஸ். வேறு ஏதாவது ஓரை மைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே அடித்து கொண்டுருவானுங்க போல். இங்கே இன்னொரு லைஃப் கிறிஸ்டல் கைஸ். கீழே தண்ணியில் தெரிதான்னு தெரில, எங்களுக்கு தெரியுது. இங்கே இருக்கு. இப்போ பாருங்கள், அதை நான் படித்து காட்டுறேன். கன்சியூமபிள் மெட்டீரியல் பர்மனெண்ட்லி இன்க்ரீஸ் லைஃப் பை 20, மேக்ஸிமம் லைஃப் பை 20. இப்போ என்கிட்ட 140 ஹெல்த் இருக்குது. ஆனால் இந்த கேமில் நீங்கள் தயவு செஞ்சு 200 கிட்ட லைஃப் எடுத்துடாதீங்க கைஸ். கஷ்டமான எனிமீஸில் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதை சேர்த்து வைங்க அந்த லைஃப் கிறிஸ்டல். அப்புறமா அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. இப்போ பாருங்க கைஸ், என் பறவையை வச்சு அதை கொள்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கெலிட்டன் கீழே இருக்குது பாருங்களா, அது கொள்றது கஷ்டம். என் பறவையை வச்சு கொண்டுறேன். ஆனால் அது அடிக்கவே மாட்டேங்குது. 2 டேமேஜ் பண்ணுது. நானும் கீழே இருந்தேன். முடிச்சாச்சு கைஸ். பாருங்கள் 3 சில்வர் தந்துருக்கு. இந்த கேமில் நிறைய புது ஓர்லாம் இருக்கும். நம்ம இப்போதைக்கு கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் கைஸ். கீழே ஏதோ இடம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை கைஸ், ஏதோ ஒரு இடம் இருக்குது கீழே. அதை போய் பார்ப்போமா? அடிக்கிறான். ஓ சாரி கைஸ். சாப்பிட மூலையில் வச்சு மொத்தல. முடிச்சாச்சு கைஸ். இந்த மாதிரி இங்கே இருக்க ஸ்ட்ரிங்ஸ்லாம் இந்த கேமில் எடுக்கணும் கைஸ் முக்கியமாக. கைஸ் அப்படியே நாங்கள் இங்கே மைண்ட் பண்ணிக்கிட்டு வந்தோம். அப்படியே இங்கே ஒரு வெப் இருந்துச்சு. அங்கே கீழே ஒரு செஸ்ட் தெரியுது கைஸ். அந்த செஸ்ட்டில் நாங்கள் லூட் அடித்தோம். இந்த கன்று கிடச்சிது கைஸ். இந்த கன்னை வச்சு நிறைய பலவித செயல்கள் பண்ண முடியும். நாங்கள் அப்புறமா கட்டுவோம். இந்த மாதிரி செஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேமில் செஸ்ட்டு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நிறைய பொருள் கேட்பானுங்க தேவையில்லாமல். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு போயிடலாம். இந்த இடத்த பார்க்க ஒரு இடம் மாதிரியே இருக்குது கைஸ். இந்த இடத்த நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன்.
ஆனால் இங்கே வேறு எதாவது பண்ணலாம். பிளாட்டினம் ஒரு கொடுத்துருக்கானுங்க கைஸ். இந்த இடத்த நம்ம மைனே பண்ணி ஆகணும். ஏன்னா பிளாட்டினம் வந்து நல்ல டிஃபென்ஸ் கொடுக்கும். இருங்க கைஸ், இது வச்சிடுறேன். ஓகே கைஸ், நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ மேலே போவோம். நாங்கள் சில பொருள்லாம் நாங்கள் அங்கே கீழே எடுத்தோம். அது நாங்கள் மேலே போய் காட்டுறோம் உங்ககிட்ட. ஏன்னா இங்கே நிறைய என்பிசிஸ் இருக்காங்க, எங்களை போட்டு அடின்னு போட்டு வெளுத்து எடுக்கிறானுங்க. ஓகே கைஸ், நாங்கள் மறுபடியும் மேலே போகிறோம். கைஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே எடுத்த பொருள்லாம் இதான் கைஸ். இங்கே ஒரு செஸ்ட் எடுத்தோம். அப்புறம் இந்த போர்ஷன்ஸ், டெலிபோர்ட் போர்ஷன், அது எங்கே வேணாலும் டெலிபோர்ட் பண்ணி விடும். அதனால் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆனதுக்கப்புறம் அங்கெல்லாம் போகலாம். அப்புறம் இங்கே வந்து இதுதாங்க ஸ்டிக்கி பாம்லாம் செஞ்சுக்கலாம். அப்புறம் அங்கே ஒரு கன் கிடச்சது கைஸ், ஸ்னோ லான்ச்சர். ஸ்னோ பால் வச்சு நாங்கள் ஸ்னோ பாலும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம் கைஸ். இந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. ரொம்ப ரேஞ்ச் இருக்குது கைஸ். அங்கே இதை வச்சு ஃபஸ்ட் பாஸை சிம்பிளாக அடிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பாஸை பற்றி பார்ப்போம் கைஸ். இந்த வீடியோ ஐ திங்க் ஸோ அரௌண்ட் 16 மினிட்ஸ் கிட்டே வரப்போகுது கைஸ். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு இது எடுத்தோம், அது தெரியாமல் கட் ஆகிடுச்சு. அதோட சேர்த்தே தான் நாங்கள் போட போகிறோம் வீடியோவை. லைட்டாக எடுத்தோம், அது லைட்டாக கட் ஆகிடுச்சு கைஸ். ஒரு ப்ராப்ளமால் ஃபோனை தெரியாமல் ஆஃப் பண்ணி விட்டோம், கட் ஆகிடுச்சு வீடியோ. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுறேங்க கைஸ். இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து நான் அடிப்பேன் கைஸ். டாய் என்னடா 40 டேமேஜ், சூப்பர். பாபா கைஸ், நம்ம வந்து இப்போ சிவனி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா என்னது கீழே ஒரு கமெண்ட்டில் ஒரு க்ரீன் ஆர்ட் மட்டும் நீங்கள் வந்து போட்டு விட்டு லைக் பண்ணுறங்க கைஸ். அதான் கைஸ் எங்களுக்கு வேணும். பை கைஸ். Thank you for watching.